இந்த அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, நான் கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் மிளகு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகா, கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். வரமிளகா இந்த சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு லைட்டாக வதங்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் பருப்பு சேர்த்துறதுனால நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா பூண்டு லைட்டாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அது சேர்த்துக்கலாம். இந்த அரிசி பருப்பு சாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணக்கூடியது. அதே மாதிரி வீட்டில் உங்களுக்கு காய்கறி இல்லை அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஈஸியான சாதத்தை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கோவை ஸ்பெஷல்னு சொல்லுவோம். பருப்பு சாதம் சொல்லுவாங்க, அரிசி பருப்பு சாதம்னு சொல்லுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேணாம், லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு அளவு சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு பங்கு பருப்புக்கு நம்ம 3 பங்கு அளவு அரிசி சேர்த்தா நம்மளுக்கு அரிசி பருப்பு சாதம் நல்லாயிருக்கும். நான் எல்லாம் கழுவி நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 2 பேர்த்துக்கு அளவாக தான் செய்கிறேன். 2 ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் ஊறட்டும். நம்ம பச்சை மிளகா சேர்த்தல, வர மிளகா தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு அந்த காரமே போதும், குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா விட்டுருங்க. இல்லாட்டி நீங்கள் காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த அரிசி பருப்பு சாதம் பார்த்திங்கன்னா வீட்டில் எங்கள் அத்தையும் சித்தியும் எனக்கு செஞ்சு தந்திருக்காங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். எங்கள் அத்தை செய்யும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் பிரிஞ்சால், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ 2ம் சேர்த்துவாங்க, உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்துவாங்க. அது சேர்த்து செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சித்தி செய்யும் போது பார்த்திங்கன்னா அவங்க இதே மாதிரி ப்ளெயினாக தான் செஞ்சு தருவாங்க. பட் அவங்க செய்கிறதையும் இன்னொரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது கொஞ்சமாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுன்றது இல்லை, கொஞ்சமாக வதங்கினா போதும். 1 கப் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்ப்போம். இப்போ பருப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் 3 கப் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த டைமில் உப்பு சேர்த்து, உப்பை நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது நம்ம வாயில் வைக்கும்போது கொஞ்சம் சுருக்குன்னு தெரிகிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ அரிசிக்கும் பருப்புக்கும் அது ஈக்குவலாக இருக்கும். உப்பு நீங்கள் தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை கொட்டிக்கலாம். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு அப்பளம், ஊறுகாய், இது 2மே இருந்தால் போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ ஃப்ரை தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான். பொட்டேட்டோவை கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு அதை நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரையில் நிறையா எண்ணெய் சேர்த்தாமல் நம்ம கொஞ்சமாக தான் பண்ண போகிறோம். அந்த ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையே இதுக்கு போதுமான அளவு இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ இது கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். அரிசி பருப்பு சாதம் ஆகிட்டுருக்க அந்த சைடில் நம்ம பொட்டேட்டோ ஃப்ரையும் டக்குன்னு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ அந்த மாதிரி தோல் நீக்காமல் நல்லா கழுவி இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு தின் ஸ்லைஸில் இருந்தால் போதும். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம எல்லா பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ், இந்த மாதிரி அரிசி பருப்பு சாதம், லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் புளியோதரை, இந்த மாதிரி எல்லா சாதத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறம்
நம்ம தேவையான அளவு உப்பும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டா போதும். இது வந்து நீங்கள் இது பக்கத்துலேயே நிற்கணுன்றது இல்லை. நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது வாட்டுக்கு சுருங்கி நல்லா வதங்கி ரெடியாக இருக்கும். காய்கறி இல்லாத டைம் இல்லை, உங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பசியில் இருக்காங்க எல்லோரும் அப்படின்னு நினைக்கிற டைம் இந்த 2 டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக அது வந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி டேஸ்ட்டும் அதுக்கு ஈக்குவலாக பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷனோட உள்ள ரெசிபி இது நல்லா சுருங்கி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த மீன் டைமில் வந்து நம்ம குக்கர்லேயும் வச்சுருக்கோம். சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துருச்சு. நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஃப்ளேம் வந்து நல்லாவே குறைச்சிருங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக வச்சு சீக்கிரம் விசில் வந்துடுச்சு அப்படின்னா அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடில் இதுவும் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அது வாட்டுக்கு வதங்கி ரெண்டுமே வந்து ஈக்குவலாக ரெடியாகி இருக்கும். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் இதோட அவுட்புட் நான் உங்களுக்கு காட்டுறேன். பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த கேப்பில் போய்ட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டே வந்துட்டேன். இப்போ நம்ம அரிசி பருப்பு சாதம் எப்படி வந்து ரெடியாக இருக்குன்றதும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ அரிசி பருப்பு சாதம் பார்த்திங்கன்னா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு அருமையாக முத்து முத்தாக ரெடியாகி வந்திருக்கு. ஸோ நான் இதை ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப அருமையான அரிசி பருப்பு சாதம் தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப உதிரியாக வந்திருக்கு. சட்டுன்னு செய்யலாம். பேச்சுலர்ஸ்லேருந்து பிகினர் குக்கிங் பண்ணுறவங்க வரைக்கும் எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்றது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். ஜாய் கிச்சனுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் எல்லாம் என்னென்ன, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அது எங்கெல்லாம் வாங்கினேன் அப்படின்றது கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.